அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலுல்லாஹ். ஈசால் சவாப் செய்யும் முறை. ஈசால் சவாப் செய்யும் முறையாவது தொழுகை, நோன்பு, ஹஜ்ஜு, உம்ரா, குர்ஆன் ஓதுதல், தான தர்மங்கள் செய்தல், பிழை பொறுக்க பிரார்த்தித்தல், இறைதானம் செய்தல், கடன் அடைத்தல், மையத்தின் நன்மைக்காக நிலையான ஒரு தர்மத்தை செய்து வைப்பது. உதாரணமாக தண்ணீருக்காக போர் போட்டு வைத்தல், மஸ்ஜித் மற்றும் மதரசாக்களை கட்டுவதற்கு பணம் கொடுத்தல். இவ்வாறு செய்த பின், யா அல்லாஹ், நான் செய்த இந்த நற்காரியத்தின் நன்மையை இன்னாருக்கு சேர்ப்பித்து விடுவாயாக என்று மனதளவிலும் நாவாலும் நியத்து வைத்து கொள்ள வேண்டும். மரணித்தவர் முஸ்லீமாக ஈமான் உடையவராக இருப்பின் அவருக்கு நற்காரியங்களின் நன்மைகள் அவசியம் கிடைக்கும். மரணித்தவர்களுக்கு ஈசால் சவாப் செய்தால் மையத்திற்கு தண்டனை இலகுவாக்கப்படுகிறது. அல்லாஹ்விடமிருந்து வெகுமதிகளும் நிறையாக கிடைக்கின்றன. அந்தஸ்துகளும் உயர்த்தப்படுகிறது. அவருடைய கவலைகள் குறைக்கப்படுகின்றன. அவருடைய மகிழ்ச்சியில் அதிகரிப்பு செய்யப்படுகிறது. ஈசால் சவாப் செய்வதால் எவ்வாறு மையத்திற்கு நன்மைகள் கிடைக்கின்றதோ, அந்தஸ்துகள் உயர்த்தப்படுகின்றதோ, அவ்வாறே ஈசால் சவாப் செய்பவருக்கும் 2 மடங்கு நன்மைகள் கிடைக்கின்றன. ஒன்று நற்காரியங்கள் செய்ததற்கு, மற்றொன்று மையத்தின் நலத்தை நாடி அவருடைய மறுமையை பற்றி கவலை கொண்டதற்கு. ஈசால் சவாப் என்ற அமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலம் தொட்டே நடந்து வருகிறது. சஹாபா பெருமக்களும் அவர்களுக்கு பின்னால் வந்த மக்களும் தமது மரணித்துவிட்ட உறவினருக்காக ஈசால் சவாப் செய்து வந்துள்ளார்கள். ஒரு ஹதீஸில் வந்துள்ளது, ஹல்ரத் சஹது பின் உபாதா ரலி அவர்கள் வெளியூர் சென்றிருந்த போது அன்னாரின் தாயார் வஃபாத் ஆகிவிட்டார்கள். ஊரிலிருந்து திரும்பி வந்த சஹது பின் உபாதா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து, யா ரசூலுல்லாஹ், நான் ஊரில் இல்லாத போது எனது தாயார் வஃபாத்தாகி விட்டார்கள். நான் அவர்களின் பேரில் தர்மம் செய்தால் அது அவருக்கு பயன் தருமா என்று கேட்டார்கள். அதற்கு நபியவர்கள் ஆம், பயன் தரும் என்றார்கள். அப்படி என்றால் நான் எனது இன்ன தோட்டத்தை என் தாயாரின் நன்மைக்காக தர்மம் செய்துவிட்டேன். அதற்காக உங்களை நான் சாட்சியாக ஆக்குகிறேன் என்று அந்த சஹாபி கூறினார்கள். நற்காரியங்கள் செய்வதால் ஈமான் அதிகரித்து முழுமை பெறுகின்றது. அப்படி நற்காரியங்களை செய்யவில்லையானால் ஈமானின் குறைவு ஏற்பட்டு விடுகிறது. நற்காரியங்களை செய்வதால் அல்லாஹ் மகிழ்ச்சி அடைகிறான். அவனுடைய அன்பு அதிகரிக்கிறது. உள்ளத்தில் நிம்மதியும் அமைதியும் ஏற்படுகிறது. அல்லாஹ் தஆலாவுடைய தொடர்பு அதிகரிக்கிறது. பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. நற்காரியங்கள் செய்வதால் இவ்வுலகில் அல்லாஹ்விடமிருந்து மறைமுகமான உதவி கிடைக்கின்றன. மேலும் அவை மறுமையின் வெற்றிக்கு காரணமாக அமைகின்றன. நற்காரியங்களை செய்தவருக்கும் யாருக்காக செய்யப்படுதோ அவர்களுக்கும் அதன் நற்கூலி கொஞ்சமும் குறையப்படாமல் விசாலமாக அல்லாஹ் தஆலா வாரி வழங்க போதுமானவன். எனவே நாம் ஈசால் சவாப் என்னும் நற்காரியங்களை நிரம்பச் செய்து இறையருளை பெறுவோமாக. ஆமீன்.